Hi viewers, welcome to North Moon. இன்னைக்கான வீடியோல Colgateல ஸ்லைம் மேக் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ அதான் மேக் பண்ண போறோம். இப்போ ஸ்லைம் மேக் பண்றதுக்காக நான் Colgate toothpaste எடுத்துர்க்கேன். இந்த ஸ்லைம் எப்படி கரெக்ட்டா மேக் பண்ணுங்கறத தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இப்போ பேஸ்ட் வந்து கொஞ்சமா எடுத்துட்டு அதில கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூனா எடுத்து தான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்லைம் மேக்கிங் வீடியோ வேணும் அப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். இப்போ வந்து பேஸ்ட்டை நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்பவே சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லைம் வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பாக தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் அதை சரியாக மேக் பண்ணேன். ஸோ அதை எப்படி கரெக்டாக மேக் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் போராக்ஸ் ஆக்டிவேட்டர் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து நிறையவே ஆக்டிவேட்டர் மேக் பண்ணிட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்லைம் ஐடியாஸ் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்லைம் மேக்கிங் வந்து ட்ரை பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து போராக்ஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே ஆட் பண்ணதும் ஸ்லைம் வராது. எந்த ஸ்லைமாக இருந்தாலுமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஒரே டைமில் ஆட் பண்ணிட்டீங்கனாலும் ஸ்லைம் வந்து கரெக்டாக வராது. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பாட்டிலில் வந்து இந்த ஆக்டிவேட்டரை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டாலும் அது வந்து கொஞ்சமாக வரும். இப்போ இந்த ஸ்லைமில் நானுமே வந்து ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அது அதே மாதிரியே ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருந்தது. நான் மறுபடியும் கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். வரவே இல்லை. இந்த ஆக்டிவேட்டர் எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணியிருப்பேன். அப்போயுமே வந்து ஸ்லைம் வரல. அதனால் கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஓப்பன் பண்ணியே வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்பயுமே வந்து ஸ்லைம் வரல. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸ்லைம் வரவே இல்லை. இப்போ வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் ஸ்லைமாகவே வரல. சப்போஸ் நான் வந்து க்ளூ ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணதால் கூட இந்த மாதிரி ஆகிருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 2 or 3 ஸ்பூன் க்ளூ வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கோல்கேட் ஆட் பண்ணி மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஃபோம் மாதிரி மேக் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்லைம் மாதிரி வரல. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி அதை வேற ஒரு பவுலில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தது வந்து கோல்கேட் அப்புறம் க்ளூ அப்புறம் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணால் ஸ்லைம் வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணப்போ ஸ்லைமாக வந்து வரல. ஃபோம் மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுனதால் அதை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபெவிகால் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஆக்டிவேட்டருக்கு பதிலாக நம்ம மேக் பண்ணப்போ ஃபோம் மாதிரி ஒரு இது வந்துச்சு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நிறைய இருந்தது. ஸோ அதில் எவ்வளோ வந்திருந்ததோ அதோட 3/4 அளவுக்கு நான் இப்போவே ஆட் பண்ணிட்டேன். இதை கொஞ்சமாக ஆட் பண்ணதுமே வந்து ஸ்லைம் மாதிரி சூப்பராக ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுலேயே வந்து ஆக்டிவேட்டரும் இருந்தது இல்லையா, அதனால் அந்த ஃபோம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணதுமே ஸ்லைம் மாதிரி வந்துடுச்சு. ஸோ கோல்கேட் க்ளூ ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணப்போ எனக்கு வந்து ஸ்லைம் வரல. இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபெவிகாலும் வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்லைம் வராமல் இருந்த ஃபோமை ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்லைம் மாதிரி வந்துச்சு. அதுவுமே கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததால் நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்தப்போ அது கொஞ்சமாக கையில் ஒட்டுச்சு. ஆனால் ரொம்ப ஒட்டலை. கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தால் ஸ்லைம் ஒட்டுறது வந்து கம்மியாயிடும். இப்போ இந்த ஸ்லைம் வந்து விளையாடுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. கோல்கேட்டில் வந்து ஸ்லைம் வரும். க்ளூவுமே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கோல்கேட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லைம் வரும். போராக்ஸ் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே வரும். போராக்ஸ் ஆக்டிவேட்டர் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்லைம் ஐடியா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையுமே ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்லைமோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைமோட சவுண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. கோல்கேட்டும் கொஞ்சமாக க்ளூவும் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லைம் வரும். க்ளூ கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா ஸ்லைம் வராது. ஸோ அதான் இந்த வீடியோவில் வந்து மேக் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக ஸ்லைம் வந்துருந்தது. ஸ்லைம் எப்பயுமே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைம் யூஸ் பண்ணி விளையாண்டதுக்கப்புறம் மறக்காமல் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்லைம் மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.